السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகில உலகங்களையும் படைத்தாளுகிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் கருணையும் அகிலத்தின் அருட்கொடை இறுதி தூதர் நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் கிளையார்கள் உற்ற தோழர்கள் கியாம நாள் வரைக்கும் அவர்கள் காட்டிய வழிப்படி வாழ்ந்து மரணிக்கிற அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மனோ இச்சை ஒரு உளவியல் ரீதியான போராட்டம் என்பதை நாம் இந்த ஜும்மாவுடைய சிந்தனையினூடாக புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வெளியில் இருக்கிற எதிரிகளை விட தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மிக பயங்கரமான எதிரிதான் மனிதனுடைய மனோ இச்சை என்பது. இந்த மனோ இச்சை ஹவா என்று சொல்லுகிற இந்த ஒன்று ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் ஆழமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த மனோ இச்சை ஒரு மனிதனை ஆட்கொள்ளுகிற பொழுது, அது அந்த மனிதனுடைய சிந்தனையை மிகைத்து கொள்ளுகிற பொழுது, அந்த மனிதனை அது இறைவனுடைய கோபத்திற்குரியவனாக நரகத்திற்குரியவனாக கூட மாற்றிவிடும். எனவே இந்த மனோ இச்சை குறித்து இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனோ இச்சை என்பது என்ன என்றால், என்ன போதனைகள் சொல்லப்பட்டாலும் உபதேசங்கள் சொல்லப்பட்டாலும் அதையெல்லாம் தூக்கி கடாசிட்டு தன்னுடைய இஷ்டத்திற்கு தன் மனம் போன போக்கிலே ஒரு மனிதன் வாழுகிற வாழ்க்கைக்குத்தான் மனோ இச்சை என்று சொல்லுகிறார்கள். அவனுக்கு எது இஷ்டமோ அதை செஞ்சுக்கிட்டு இருப்பான். தான் இஷ்டப்பட்டதை செய்து வாழுகிற ஒரு வாழ்க்கைக்கு அவன் மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டு வாழுகிற ஒரு வாழ்க்கை என்று சொல்லுவார்கள். இந்த மனோ இச்சை குறித்து மார்க்கம் எந்த அளவுக்கு கண்டிக்கிறது என்றால், அல்லாஹு தஆலா மனோ இச்சையை ஒரு மனிதன் அது சொல்லுகிற பிரகாரம் எடுத்து நடக்கக்கூடியவனாக இருந்தால் என்றால், நாம் நம்ம மனசுக்கு பட்டதான்ப்பா செய்வோம் அப்படின்ட்டு தத்துவத்தை பேசிட்டு அவன் போகிற போக்கில் போனான்னா, அல்லாஹு தஆலா அந்த மனிதனை குறித்து எப்படி வர்ணிக்கிறான் என்றால், நபியே அஃபர ஐத்த, நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா, மனித்தகத இலாஹு ஹவா, தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக எடுத்துக்கொண்டானே ஒரு மனிதன், அவனை நீங்கள் பார்த்திருக்கிறீங்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். இது 45வது அத்தியாயத்தில் 23வது வசனத்திலே அல்லாஹு தஆலா இந்த கேள்வியை கேட்கிறான். அப்போ தனக்கு தன்னுடைய மனோ இச்சை எதை செய்ய சொல்லுகிறதோ தூண்டுகிறதோ, அது எதை செய்ய சொல்லுகிறதோ தூண்டுகிறதோ அதன் அடிப்படையில் தான் நான் வாழுவேன் என்று ஒரு மனிதன் செல்லுகிறான் என்றால், அந்த மனோ இச்சை அவனுக்கு கடவுள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதை அவன் இலாகாக எடுத்துக்கொண்டான். இலாகு என்று சொல்லுகிற இந்த சர்வ உலகத்தினுடைய ஒரு அதிபதியாக இருக்கின்ற ஒரு அரசன், இந்த உலகத்தை படைத்து உலகத்தில் உள்ளவைகளை படைத்து அதற்கு கட்டளையிட்டு இயக்கி கொண்டிருக்கிற ஒருவன், எப்படி நீ இந்த உலகத்தில் இயங்க வேண்டும் என்று ஒரு கட்டளை சொல்லுவான். அதை எடுத்து நடக்கிறவன் தான் அந்த அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவன். அந்த ரப்புடைய கட்டளைகளை தூக்கி வீசிட்டு எப்போ அது தேவையில்லைன்னு தான் தனது இஷ்டத்திற்கு வாழ நினைக்கிறானோ, அதெல்லாம் என்னடா கடவுள் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ்வை ஓரங்கட்டி வச்சுட்டு மனசை கடவுளாக்கிக்கிட்டான். அப்போ அதுதான் அவனை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அப்படியான ஒரு மனிதனை நீ நபியை பார்த்திருக்கிறாயா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஏன் இதை அல்லாஹ் கேட்கிறான் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
எந்த செய்தியை கொண்டு வந்து அந்த சமுதாயத்திற்கு உபதேசம் செய்தார்களோ அந்த வஹீ செய்தியை அந்த சமுதாயம் புறக்கணிக்குது. புறக்கணிக்கிற பொழுது அல்லாஹுடைய ரசூலுடைய செய்திகளுக்கு காது கொடுக்க முடியாது. நீ என்னத்தையா வந்து புதுசா மார்க்கம் பேசிக்கிட்டு இருக்கிறாயின்னு ரசூலுல்லாஹ் ஓரம் கட்டிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொற்கள், செயல்கள், அவருடைய செயல்பாடுகளை வந்து அந்த சமுதாயம் ஏற்றுக்க தயாராக இருக்கல. அப்போ பாட்டன் பூட்டன் முன்னோர்கள் எங்கட மூதாதையர்கள் நாங்கள் செஞ்சு வந்தது இப்படின்னு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டார்களே, அதை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த மாதிரி போகக்கூடியவன் அடை நான் ஒரு வழிகாட்டலை உங்களுக்கு இறக்கி இருக்கிறேன், அதை சொல்லிக் கொடுப்பதற்கும் கற்றுக் கொடுப்பதற்கும் ஒரு தூதரையும் நான் அனுப்பி இருக்கிறேன், அதெல்லாம் தேவையில்லைன்னு போற நீ வந்து உன் மனசைத்தானே கடவுளாக்கி இருக்கிறாய் என்று அல்லாஹ் அந்த சமுதாயத்திலே இருந்த அபூஜஹலை, உமையாவை, உத்துபா ஷைபாவை, வலீத் இப்னு முகீராவை எல்லாம் பார்த்து அல்லாஹ் இந்த கேள்வியை கேட்கிறான். இந்த ஆட்கள் எல்லாம் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நான் இறக்கிய ஒரு வழிகாட்டல் தேவையில்லை என்று சொல்லிவிட்டு அவன் இஷ்டத்துக்கு ஒரு வழியை தேர்ந்தெடுத்து கொண்டானே, அவன் தான் தன் மனசை கடவுளாக்கிக்கிட்டான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது மனோ இச்சை. மனோ இச்சை என்பது நேர்வழி காட்ட மாட்டாது. நேர்வழி எது என்று அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு சொல்லி அந்த நேர்வழியை இந்த சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்கு அனுப்பப்பட்டவரை புறக்கணித்து ஒரு சமுதாயம் அதெல்லாம் தேவையில்லை என்று போகுமாக இருந்தால், எப்படி அந்த அபூஜஹலுக்கு, உமையா, உத்துபா ஷைபாவுக்கு அல்லாஹ் தன் மனசை கடவுளாக எடுத்துக்கொண்டவர்கள் இவர்கள் என்று சொன்னானோ, அப்படித்தான் இன்றைக்கும் அந்த வசனம் நம்மை பார்த்து பேசுகிறது. ஒரு வேதத்தை அல்லாஹ் கொடுத்து, இத்தபியூ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடத்தில் இருந்து இறக்கப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கப்பாங்கிறான் அல்லாஹ். அதை ஒரு தூதர் கொண்டு வந்திருக்கிறாருப்பா, அவர் தான் உங்களோட முன்மாதிரிங்கிறான். ஆனால் எங்களோட சமுதாயத்தில் வந்து இதே வேதம், இதே வழிகாட்டல், அந்த தூதருடைய அத்தனை செயல்களும் இந்த சமூகத்தில் இருக்கும் பொழுது நம்ம சமுதாயம் எப்படி போகிறான்? நாம தௌஹீதை, மார்க்கத்தை, ஏகத்துவத்தை சொல்லும்போது எந்த வழியில் போகிறான்? மார்க்கத்தை சில பேர் சில நம்பர்களுக்குள்ளே அடக்கி கொண்டார்கள். இஸ்லாம்ன்றா இந்த வட்டத்துக்கு தான் இருக்கணும், அப்படி அதை தாண்டி வேறொரு வட்டத்தை நாம் தேர்ந்தெடுக்க கூடாது என்று இலக்கங்களுக்குள்ளே இஸ்லாத்தை சுருக்கி கொண்ட ஒரு சமுதாயம் இருக்கிறார்கள். முன்னோர்கள் எந்த வழிகாட்டலை இந்த சமுதாயத்துக்கு சொன்னாங்களோ அதான் இஸ்லாம் என்று நம்புகிறவர்கள் இருக்கிறார்கள். நம்ம வாட்டம் பூட்டையெல்லாம் வந்த வழிமுறை தான்ப்பா சரி, இதையெல்லாம் விட்டு விலகிடப்படாது, இந்த உம்மத்து ஒரு காலத்திலையும் நேர் வழியில இருந்து வழி தவற மாட்டாது, அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் இருந்து வந்த சடங்கை விட்டுறப்படாது என்று சமுதாயத்தை வாழையடி வாழையாக வழிகேட்டிலேயே வழிநடத்துறவங்களையும் பார்க்கிறோம். அப்ப இவங்க எதை பின்பற்றுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், எப்படி ஒரு வழிகெட்ட சமுதாயம் அவர்கள் அந்த அறிவுரைகளை புறக்கணித்து விட்டு தங்கள் மனசுக்கு பட்டதை நேர்வழியாக ஆக்கி கொண்டார்களோ, அவனுக்கு கடவுள் அவன் மனசு தான், அதான் சொல்லுது இதான்ப்பா சரின்னு, அதை கேட்டுக்கிட்டு போறான். எது சரி எது பிழை என்பதை சிந்திக்க தவறிய, உணரத் தவறிய ஒரு சமுதாயம் மனோ இச்சையை பின்பற்றுகிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இவையெல்லாம் மனசை கடவுளாக்கிக்கிட்டான் என்று அல்லாஹுக்கு ஈக்குவலாக அல்லாஹ் வழிநடத்துகிற மாதிரி தன் மனசு தன்னை வழிநடத்தக்கூடியதாக எடுத்துக்கொண்டானே என்று அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை சாடுகிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதே மாதிரி இந்த மனசு குறித்து அல்லாஹு தாலா சொல்லும் பொழுது சமுதாயத்தில் ஒரு படிநிலை இப்படி இருக்குது. அவன் மனசுக்கு இஸ்லாம் இது, தௌஹீது இது, இதுதான் அல்லாஹ் ரசூலோட வழியிலலாம் கேட்க மாட்டான். அவனுக்கு சரியின்றதை யார் யார் சொன்னாங்களோ அதை எடுத்துக்கிட்டு போறத ஒரு கூட்டம். இந்த மனசு சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் 3 நிலைகளாக இந்த உள்ளத்தை பிரித்து சொல்லுகிறான். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இந்த 3 கேட்டகரி தான் அவனுக்கிட்ட இருக்கும். இந்த மனோ இச்சையை அல்லாஹ் ஆரம்பமாக சொல்லுகிறான். மனுஷனுடைய இந்த உள்ளம் என்பது, சிந்தனை என்பது, முதலாவது நஃப்சுன் அம்மாரா, பாவங்களை தூண்டுகிற ஒரு பகுதி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆன்மாவுடைய 3 நிலைகள் அல்லாஹ் சொல்லும் பொழுதே, இன்னன் நஃப்ஸ ல அம்மாரத்தும் பிஸ்ஸூஇ, ஒரு பகுதி எப்படி இருக்குதுன்னா மனுஷனுக்கு தீமைகளை தூண்டக்கூடியதாக இருக்குங்கிறான். வட்டின்னா அது ஹராம் இல்லப்பா அம்மா, சர்வ சாதாரணமாக எடுத்துட்டு இருப்பான். அடே விபச்சாரண்டா, மனுஷன் செய்யாததடா,
இந்த வயசுல நாம் அனுபவிக்காட்டி வேற எப்ப அப்படிமா. ஹலால் ஹராம் எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது என்ற அளவில் இஸ்லாம் என்றால் கள்ளி வழிடா என்ற மாதிரி தனக்கு தன் இஷ்டத்திற்கு எதை இந்த உள்ளம் தீமைகளை தூண்டி அழகுபடுத்துகிறதோ அதையெல்லாம் ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில செஞ்சுட்டு இருப்பான். சாராயத்தை சர்வ சாதாரணமாக குடிப்பான். ஹலால் ஹராம்ன்றது அவனுக்கு அதெல்லாம் ஒரு ரூல்ஸ் கிடையாது. இதை செய்யணும் செய்யக்கூடாது, அதெல்லாம் தன் வாழ்க்கைக்கு அந்த ரூல்ஸ் எல்லாம் போடப்படாது என்று உள்ளம் தீமையை தூண்டி வழிநடத்துமே ஒரு சாரார். அப்படி ஒரு கூட்டம் இந்த உலகத்திலே வாழுகிறார்கள். அது தீமைக்குத்தான் துணை போய்கொண்டே இருக்கும். நல்லதை சொல்லி எல்லாம் அந்த உள்ளம் ஏற்கிற நிலையில இருக்காது. நல்லதை சொன்னாலும் இந்த காதுல வாங்கி இந்த காதால விட்டுட்டு போயிடுவான். என்னடா அட்வைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு அட்வைஸ் உள்ள இறங்காது. எனவே தான் அந்த சமுதாயத்தை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த நஃப்சுன் அம்மாரா என்று சொல்லுகிற தீமைகளை தூண்டுகிற ஒரு உள்ளத்தை கொண்ட ஒரு சமுதாயத்திற்கு அல்லாஹ் எந்த உபதேசத்தையும் உள்ள போக விட மாட்டான். அது உபதேசம் போய் பிரயோஜனம் அளிக்க மாட்டாது. அவர்களுக்கு தீமைகள் தான் இந்த உலகத்திலே ரசனையாக இன்பமாக இருக்கும். அதிலே தான் தங்கள் வாழ்க்கையை கடத்தி கொண்டிருப்பார்கள். ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம் வ அலா அப்சாரிஹிம் கிஷாவா வலஹும் அதாபுன் அலீம். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்களுடைய காதுகளிலே செவிப்புலன்கள் அல்லாஹ் முத்திரையிட்டு விடுவான். அப்ப அட்வைஸ் எல்லாம் உள்ள இறங்க மாட்டாது. அவனுக்கு அவன்கிட்ட அட்வைஸ் காதில் விழுந்தா தானே அவன் உள்ளத்துக்கு எடுப்பான். அவ காதிலே ஒரு திரையை அல்லாஹ் அந்த சமுதாயத்திற்கு ஏற்படுத்தி விடுவான். ஏண்டா அவன் மனசு அதை கேட்க ரெடி இல்லை. வஅலா சம்இஹிம், பார்வைகள் மூலமாக பார்த்தாவது அந்த சமுதாயம் படிப்பினை பெறக்கூடிய மாதிரி இருக்குமானா அப்படியும் படிப்பினை பெற மாட்டான். அப்படி சிந்திக்கிற அளவுக்கு அவனுக்கு அதுவும் இடம் தர மாட்டாது. அதே மாதிரி அவர்களுடைய சிந்தனைகளிலும் அல்லாஹ் முத்திரையிட்டு வைத்திருப்பான். அந்த மூன்றும் அடைக்கப்பட்ட ஒரு கூட்டம் மறுமையில் மிக கடுமையான வேதனைக்குரிய ஒரு சாரார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நிறைய மக்கள் இந்த சமுதாயத்தில் உள்ளத்திற்கு மனோ இச்சைக்கு இடம் கொடுத்துத்தான் இந்த உலகத்திலே வாழுகிறார்கள். அவர்களால் எந்த ஒரு உபதேசங்களையும் கேட்டு பயன் பெற்று அல்லது தாங்களாக சிந்தித்துணர்ந்து பார்த்து தங்களை திருத்துகிற ஒரு நிலையில் அவர்கள் இல்லை என்று அல்லாஹ் இப்படி ஒரு சாராரை சொல்லுகிறான். பாவங்களை உள்ளம் தூண்டும். அந்த உள்ளத்தோடு போராடுகிற மனிதன் தான் வெற்றி பெற முடியும் என்பதை அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் பல இடங்கள்ல நமக்கு சொல்லுகிறார்கள். பாவத்துடைய ஒரு ஸ்டேஜ் என்ன தெரியுமா? அது இன்பமாக தெரியும். பாவம் என்பது, பாவத்தை ஆரம்பத்தில் ஒரு மனிதன் நெருங்க பயப்பட வேண்டும். நெருங்கிட்டான்னு வைங்களேன், கொஞ்சம் தொட்டு பார்த்துட்டான்னா அப்புறம் அந்த பயம் கொஞ்சமா கம்மியாயிரும். இதெல்லாம் சாதாரண விஷயம் என்ற இடத்துக்கு சைத்தான் இழுத்துட்டு வந்துடுவான். வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்னா அந்த பாவத்தை மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தனக்கு அதை இன்பமாக மாற்றிக்கொள்ளுவான். மாற்றிக்கொண்டான் என்றால் அந்த பாவத்திற்குள்ளே அந்த மனிதன் முழுமையாக விழுந்து விடுவான் என்பதை ஒவ்வொரு மனிதர்களும் கவனமாக உள்ளத்திலே இருத்திக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த சொர்க்கம் என்பது உங்களுடைய மனசு வெறுக்கக்கூடிய விஷயங்களால் மூடப்பட்டிருக்கிறது. நரகம் என்பது இன்பங்களால் மூடப்பட்டிருக்கிறது. நரகம் இன்பங்களால் மூடப்பட்டிருக்கிறதா. இன்பம் என்றா என்ன? அல்லாஹ் தடுத்த விஷயங்களை செய்கிறது, ஒரு அராத்தை செய்கிறது, பாவத்தை சர்வசாதாரணமாக செய்கிறது. அது உலகத்தில் மனுஷனுக்கு இன்பமாக இருக்குது. அதன் மூலம் இந்த நரகம் சூழப்பட்டிருக்குது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப தன்னுடைய மனசு அதோடு போராடாவிட்டால், மனசு பாவங்களுக்கு எதிராக போராடுகிற வலிமையை உருவாக்கி கொள்ளாவிட்டால் நிச்சயமாக ஒவ்வொரு மனிதர்களும் அந்த பாவத்திலே விழுந்து விடுவார்கள் என்பதை அல்லாஹ் ஒரு சம்பவத்தில் நமக்கு சொல்லுகிறான். ஒரு நபியுடைய வரலாற்று அல்லாஹ் குர்ஆன்ல மிக பிரபல்யமாக அல்லாஹ் பேசுகிறான். நம்ம எல்லாம் அடிக்கடி கேட்ட ஒரு வரலாறு தான். யூசுப் நபியுடைய வரலாற்றை அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஒரு பெண்ணுடைய வீட்டிலே, ஒரு அமைச்சருடைய வீட்டிலே வளர்ந்து மிக பெரும் அழகராக இருந்து அந்த பெண் அவரை அடைய முயற்சி செய்கிற பொழுது அந்த பெண் கதவுகளை அடைத்து அந்த நபியை உள்ளே வா, என்னுடைய ஆசைக்கு கட்டுப்படு, என்னுடைய இச்சையை தனி என்று அந்த பெண் வகல்லக்கத்தில் அபுவாப வக்காலத் ஹைத்தலக்
இப்போ என்னோட சேரண்டு கூப்பிட்டாலே அந்த நிலையில் யூசுப் நபியுடைய போராட்டம் இருக்கிறதே, அதுதான் உண்மையான மனோ இச்சைக்கு எதிரான போராட்டம், உளப்போராட்டம். ஒரு பாவம் ரசனையாக இருக்கும், இன்பமாக இருக்கும். எந்த பெண்ணாவது அவளாக துணிந்து வந்து அவளாக தன்னை விரும்பி ஒரு ஆணிடத்தில் ஒப்படைக்கிற நேரம், ஒரு மனுஷன் அந்த தீமைக்குள்ள விழாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்கிற போராடுகிற போராட்டம் இருக்கிறதே, அந்த இடத்தை லேசா சைத்தான் விடமாட்டான். எப்படி யாரா வாத்திருக்கிறா அப்படின்னு ஒரு எண்ணத்தை உண்டாக்குவான். சுற்றுமுற்றும் பார்ப்பான், எவனும் தான் காணலையே அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குவான். செஞ்சிட்டு போயிட்டே இருறாம்பா. இது உள்ளம் உங்களை அந்த தீமைக்கு தூண்டும், இழுத்துக்கிட்டு போக பார்க்கும். அந்த பெண்ணுடைய நிலையில் நம்முடைய நிலையை வைத்து யோசித்து பார்த்தா எத்தனை நபர்கள் இந்த உளப்போராட்டத்திலே ஜெயிப்பார்கள் என்று சிந்தித்து பாருங்கள். அவ்வளவு வசதியும் அந்தஸ்தும் அழகும் உள்ள ஒரு பெண், இவரும் அழகான ஒரு ஆண் இளைஞர், அவளாக கூப்பிடுறா. கூப்பிடும் போது அந்த போராட்டத்திலே அவர் ஜெயித்து வெளியே ஓடி வந்தாரே, அது குறித்து அந்த பெண்ணே சொல்லும் பொழுது, தப்பு செய்ய தூண்டியது என் மனது, தப்பு செய்ய போனது உண்மைதான், நான் என்னையெல்லாம் சுத்தப்படுத்திக் கொள்ள விரும்பவே இல்லை, ஆனால் என்னை தூண்டியது என்னுடைய மனோ இச்சை தான் என்று அந்த பெண் சொன்னாள். அவ சொல்லும் போதே அது அல்லாஹ் அந்த வரலாற்று அப்படித்தான் சொல்றான். இன்னன் நஃப்ஸ அம்மாரத்தும் பிஸ்ஸூஇ, என்ற உள்ள மதத்தான் தூண்டிச்சுது. ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சோதனைக்காக ஏற்படுத்துவான், ஷைத்தான் அந்த சந்தர்ப்பத்தை வழிகெடுப்பதற்காக பயன்படுத்திக் கொள்ளுவான். அல்லாஹுடைய அந்த சோதனையிலே யூசுப் நபி வென்றார்கள். அந்த சோதனையை ஏற்படுத்தியதில் அந்த இடத்திலே யூசுப் நபியை தோற்கடிப்பதற்கு ஷைத்தானுடைய முயற்சி தோல்வியில் முடிந்தது. ஏன்? அவருடைய உள்ளம் இறையச்சத்தால் வலிமை பெற்றிருந்தது. அந்த மனோ இச்சைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தால், வலக்கது ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா, அவளும் அவர் மீது ஆசை கொண்டு அவரும் அவள் மீது ஆசை கொள்ளுகிற ஒரு நிலை இருந்தது. அதுதான் அந்த இடத்தினுடைய நிலை என்பதை அல்லாஹ் சொல்கிறார். ரெண்டு பேரும் ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனா ஆசைப்பட்டுட்டு எதனால ஓடி வந்தாரு? காலம் ஆதல்லா, அல்லாஹ் என்னைய பாதுகாக்கட்டும். அல்லாஹ்வுடைய அந்த அச்சம் தான் அவருடைய உள்ளத்தை போராட வைத்திருக்கிறது, இறையச்சம். அந்த மனசோடு இச்சையோடு போராடுகிற ஒரு போராட்டத்தை ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளும் இறைவனை பற்றி இருக்கிற அந்த பயமும் அச்சமும் தான் போராடி வெல்ல முடியும். சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு முன்னால் ஒரு சமுதாயம் வாழ்ந்தார்கள், அவர்களிலே 3 பேர்களுடைய வரலாற்றை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த 3 பேரிலே 3 பேரும் ஊரை விட்டு வெளியே போகும்போது தேவைக்காக இரவு தரிக்க வேண்டிய நிலையில் ஒரு குகையிலே போய் அடைபடுகிறார்கள். மிகப்பெரிய பாறாங்கல் அவர்களுடைய குகையை மூடுகிறது. இந்த குகையிலே இருந்து அவர்களால் வெளிவர முடியவில்லை. இப்ப என்ன செய்யறது என்று அவர்கள் அந்த குகைக்குள்ளே ஆலோசனை செய்யும் பொழுது, நீங்க செஞ்ச ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை சொல்லி அல்லாஹ் கிட்ட மன்றாடுங்க, அதை தவிர இதில் இருந்து பாதுகாப்பு பெறதுக்கு வேற வழி இல்லை என்று சொல்லுகிறார்கள். அதுல ஒரு ஆள் சொல்றாரு, யா அல்லாஹ், எனக்கு என் சாச்சாட மகள் ஒத்தி இருந்தா, என் சாச்சாட மகள், நம்ம என்ன சொல்லுவோம், சாச்சாட மகளை தாத்தா தங்கச்சியும்பம், அவங்க சாச்சாட மகளை அல்லாஹ் திருமணம் முடிக்க அனுமதிக்கிறான். அந்த முந்தைய சமுதாயத்தில் வாழ்ந்த ஒருத்தருக்கு அவங்க சாச்சா மகள் மேல ஒரு பிரியம், ஒரு காதல். அந்த பெண்ணை, மிக அழகாக இருந்த அந்த பெண்ணை அடையிறதுக்கு பல தடவை முயற்சி செய்கிறாரு, கிடைச்சல, அவ ஈடு கொடுக்கல. ஆனா ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டே இருக்கிறாரு. அந்த பெண்ணுக்கு ஒரு பண கஷ்டம் வருகிறது, ரொம்ப சிரமப்பட்டு வறுமையில இருக்கும்போது இவர்கிட்ட வாரா, வந்து அந்த நபர்கிட்ட சொல்றா, நான் ரொம்ப வறுமையில இருக்கிறேன், கஷ்டத்துல இருக்கிறேன், என் வறுமைக்காக வேண்டி கொஞ்சம் பணம் கொடு அப்படின்னு. அப்ப இவர் சொல்றாரு, உன்னுடைய கஷ்டத்தை, வறுமையை நான் நீக்குகிறேன், பணம் நான் கொடுப்பேன், ஆனா நீ நான் சொல்றதுக்கு இணங்கணும் அப்படிங்கிறாரு. எதுக்கு இணங்கணும்? என்ற ஆசைக்கு நீ இணங்கணும், உன்னை நான் அடைய வேண்டும், அதுக்கு நீ இஷ்டம் உண்டா வா, காசு கொடுக்குறேன்ட்டாரு. அந்த இக்கட்டான ஒரு நிலையில் அந்த பெண் மறுக்க முடியாமல் இணங்குகிறாள். கடைசியா அந்த பெண்ணிடத்திலே அந்த ஆண், அந்த நபர் நெருங்குகிறாரு. நெருங்குகிற பொழுது அவளுடைய அந்த 4 கிளைகளுக்கு மத்தியிலே நான் இருக்கும் பொழுது, யா அல்லாஹ்,
அந்த பெண் என்னை பார்த்து சொன்னால், என்னுடைய இந்த முத்திரையை நீ உடைத்து விடாதே, உரிமை இல்லாமல், உனக்கு உரிமை இல்லை, நீ ஹராமான முறையில் அடைய முயற்சி செய்யாத, நான் உனக்கு உரிமையாக ஆகிறதா இருந்தால் நீ என்னை திருமணம் முடிச்சிருக்கணும், அது இல்லாமல் நீ என்னை அடைய முயற்சிப்பது உனக்கு ஆகாது, இத்தக்கில்லா, அல்லாஹ்வை பயந்துக்க அப்படிங்கிறான். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த வேலை நடக்க போகுது. எல்லாம் 99% நெருங்கிட்டாரு. ஒரே ஒரு வார்த்தை தான் அவருடைய அந்த இச்சைகளை உடைத்து எறிந்து விட்டு, அதோட போராடி அந்த போராட்டத்தில் அவர் என்ன செய்கிறாருன்னா, அல்லாஹ்வை பயந்துக்கன்ற அந்த ஒரு வார்த்தை இருக்கிறதே, தன்னுடைய மனோ இச்சை அந்த தேவையை நிறைவேற்ற துடிக்கிறது. இப்ப செஞ்சாகணும் என்று அவர் இறங்கிட்டாரு. ஆனால் அந்த நேரத்திலே இறைவனை பற்றி அந்த அச்சம் இருக்கிறதே, அது அவருடைய அந்த உள்ளத்தோடு ஏற்படுத்திய ஒரு மாற்றம், போராட்டம். மனோ இச்சையை தூக்கி கட்டாசி எறிஞ்சிட்டு எலும்பி ஓடிட்டேன். யா அல்லாஹ், நான் இதை செஞ்சது உன்னுடைய அச்சத்திற்காக வேண்டி, இதை செஞ்சது நான் உனக்காகன்னா என்னை நீ காப்பாத்து, இந்த இதில் இருந்து கஷ்டத்தில் இருந்து எங்களை விடுவிச்சிரு அப்படிங்கிறாரு. கல் மெதுவாக லைட்டாக நகருது. இது எதை காட்டுது? ஒரு மனுஷன் அந்த கட்டத்தில் எழுப்பி வருவானா? அது இனிமே எல்லாம் முடிஞ்சிரும் என்ற கட்டம் வரும் வரைக்கும் அந்த மனிதனுடைய இச்சை அதை அடைந்துதான் தீர வேண்டும் என்று தூண்டுகிறது. போய் இறங்கிட்டான், களத்தில் வேலை நடக்க போகுது. ஆனால் அவனை எது பெக் பண்ணி கொண்டு வந்துச்சுது? இறைவனை பற்றி அந்த உணர்வு தான் அவனுடைய இச்சைக்கு முதலிடம் கொடுக்காம ஃபைட் பண்ணி ஒட்டச்சி எறிஞ்சிட்டு அவனை இழுத்துக்கிட்டு வருது. மனோ இச்சையோடு போராடுகிற போராட்டம் சாதாரணமானதல்ல சகோதரர்களே. எப்போது உண்மையாக இறைவனை பற்றி அந்த நம்பிக்கையும் அச்சமும் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிறதோ, அப்போ ஒரு ஹராத்தை தொடுறதுக்கு ஒரு மனுஷன் பயப்படுவான். ஏன், என் மனசு சொன்னாலும் என் ரப்பு இதை பொறுப்பானா? இது செஞ்சிட்டா என்ன ரப்பு வந்து மறுமையில் விட்டுருவானா? அப்படிங்கிற ஒரு உணர்வு ஒரு மனிதனுடைய உள்ளத்தோடு போராடுமாக இருந்தால் அதான் அந்த மனோ இச்சைக்கு ஆன்டிபயோட்டிக். மனோ இச்சை என்ற விஷக்கிருமிக்கு எது மருந்து? இறைவனை பற்றிய அச்சம்தான் மருந்து. எனவே அதை நாம் நம்முடைய உள்ளத்திலே கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இன்னொரு உள்ளம் இருக்கிறது, அது வந்து நஃப்சுல் லவ்வாமாங்கிறது. நஃப்சுல் லவ்வாமாண்டா என்ன தெரியுமா? பாவத்தை செய்யணும் என்று மனசு தூண்டும். ஓகே, இப்போ இதை செய்யணும்ப்பா அப்படின்னும் போது, டே செஞ்சிராதடா, அது பாவம் என்று ஒரு பகுதி மனது அவனுக்குள்ளே சொல்லும். செய்யணும் என்று மனது தூண்டுவது அது பாவத்தை தூண்டுகிற பகுதி. ஆனால் செய்யும் போது, செய்ய போகிற நேரத்தில் அவனுக்குள்ளேயே அவனுடைய உள்ளம் அவனை பழித்து கொள்ளும். யாராச்சும் கண்டுட்டா இதை செஞ்சா அல்லாஹ் தண்டிப்பானே, பாவம் தானே அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு அவனுக்குள்ளே ஏற்படுகிறதே. அவனுடைய மனோ இச்சையே அதை தூண்டிவிடும் பொழுது அவனுக்குள்ளே இருந்து இன்னொரு பகுதி சொல்லுகிறது, செஞ்சிராதடா, இது சரியில்லை, இது ஹராம், இது பாவம், இதை வந்து நீ செய்யறது தகாது என்று அவனுக்குள்ளே அவனை பழிக்கிற ஒரு பகுதி இருக்கிறதே உள்ளத்தில், அது நஃப்சுல் லவ்வாமா. அதை செய்ய போகும்போது ஒரு குறுகுறுப்பை, அவனுக்குள்ளே ஒரு மன உறுத்தலை அது ஏற்படுத்துகிற ஒரு பகுதி என்பதை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அதானே உண்மை. நிறைய மக்கள்கிட்ட அந்த பகுதி இருக்கத்தான் செய்கிறது. நாம் அந்த பகுதியை தாண்டி வர முடியாது. நமக்கு ஒரு பாவத்தை செய்யணும் என்று இருந்தாலும் அதை செய்ய போகும்போது எங்களோட உள்மனசே சொல்லுது, இதை செய்யக்கூடாதுதான், பாவம்தான். ஒருத்தன் வட்டிக்கு போராண்டு வைங்களேன், வட்டி என்பது அல்லாவோடு போராடுகிற பாவம்தான் என்று அவனுக்கு தெரியும். எடுக்கக்கூடாதுதான்ப்பா, எடுத்த அல்லாஹ் தண்டிப்பான் தான் என்று அவனுடைய ஒரு பகுதி சொல்லுகிறது. ஆனாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் அவன் மனசு தூண்டுது, இதை விட்டு அவனுக்கு என்னடா வழி, போய் எடுறா அப்படின்னு சொல்லுது. போறான். போகும்போது அந்த வட்டியில கை வைக்கிறான், அது தீமையை தூண்டுகிறது. ஆனா இன்னொரு பகுதி சொல்லுது, அட இது வட்டிடா, அதான் லவ்வாமா, அப்போ செய்யறான்டா, அதுக்கெல்லாம் தண்டிப்பான். அந்த தண்டனையை பயந்து விட்டுட்டு வந்துட்டான்டா, அவனது தீமையை விட்டதற்கு தீமையை எண்ணினான், ஆனால் செய்யல் என்றதுக்கல்லாத நன்மையாக மாற்றுவான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி மனிதனுடைய உள்ளத்தில் இருக்குது, என்ன தெரியுமா? நஃப்சுல் முத்மஇன்னா. இதைத்தான் ஒவ்வொரு மனிதர்களும் அடைய வேண்டும். நானும் அடைய வேண்டும், நீங்களும் அடைய வேண்டும். இந்த ஒட்டுமொத்த உலகமும் அல்லாஹ்வை சந்திக்கிற பொழுது
நஃப்சுல் முத்மஇன்னா என்று அல்லாஹ் சொல்லுகிற தன்னுடைய மனசு அமைதி அடைந்த நிலையிலே, மனோ இச்சைகளை வென்ற நிலையிலே அல்லாஹுவை சந்திக்கிற பொழுது அல்லாஹ் அந்த உள்ளத்தை அழைத்து, திருப்தி அடைந்த ஆத்மாவே நீ போய் சொர்க்கத்திலே நுழைந்து கொள், என்னுடைய நல்லடியார்களோடு சேர்ந்து கொள், திருப்தியான வாழ்க்கையில போய் இந்த சொர்க்கத்திலே இணைந்து கொள் என்று அல்லாஹ் ஒவ்வொரு மனிதர்களையும் அழைப்பானே, அந்த இடத்தை தான் இந்த உலகத்தில் அடைவதற்கு நாம் அத்தனை பேரும் முயற்சி செய்ய வேண்டும். அந்த உள்ளத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, மறுமை நாளில் யார் வெற்றி பெறுவார்கள் என்றால், யாரை அல்லாஹு தஆலா அழைக்கிற பொழுது இல்லாமன் அத்தல்லாஹ பி கல்பின் சலீம், அமைதி அடைந்த நிலையிலே, அச்சப்படாமல் திருப்தியோடு தன்னுடைய ரப்பை யார் சந்திக்கிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் என்னை கேள்வி கேட்டு தண்டித்து விடுவானோ, என்னுடைய நிலைமை என்னவாகுமோ, அல்லாஹ் என்னை நரகத்தில் தூக்கி போட்டு தண்டிச்சிருவானோ என்ற எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் இறைவனை சந்திக்கிற அந்த நேரத்திலே அந்த மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், இல்லாமன் அத்தல்லாஹ பி கல்பின் சலீம், திருப்தி அடை அமைதியான நிலையிலே அவர்கள் தங்களுடைய ரப்பை சந்திப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதனால தான் சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி நமக்கு சொல்லுவார்கள், இந்த உலகத்திலே நீங்கள் வாளேந்தி போராடுவதை விட, சகீதாக போய் ஒரு களத்திலே நின்று இரத்தம் சிந்தி அடுத்தவர்களுடைய வெட்டுக்காயங்களை தாங்கி நீங்கள் போராடுகிற அந்த ஜிஹாத் என்ற போராட்டத்தை விட மிகப்பெரிய ஜிஹாது நீங்கள் செய்வது எது தெரியுமா? உங்களுடைய உள்ளத்தோடு நீங்கள் ஒவ்வொருவரும் போராடுகிற போராட்டம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அல் முஜாஹிது மன் ஜாஹத நஃப்ஸஹு ஃபீ தாஅத்தில்லாஹ், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற விஷயத்திலே தன்னுடைய உள்ளத்தோடு யார் போராடுகிறானோ அவன்தான் இந்த உலகத்திலே உண்மையான முஜாஹித் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆளை எடுத்துட்டு போனால் ஒருத்தன் போட்டு விட்டு போயிடுவான், அது பெரிய வேலை இல்லை. நம்மளும் நினைச்சோம்னா நமக்கு கொஞ்சம் ஜோஸ் ஆயிடுச்சுன்னா எடுத்துட்டு போய் அடிச்சு நொறுக்கிட்டு வர வேண்டியதான். ஆனால் உண்மையான போராட்டம் எது? அல்லாஹுக்கு வழிபட்டு கட்டுப்பட்டு அவன் கட்டளைகளை எடுத்து நடக்கிற விஷயத்தில் ஒவ்வொரு நொடியும் தன்னுடைய உள்ளத்தோடு எவன் போராடுகிறானோ அவன்தான் உண்மையாக இந்த களத்திலே நின்று உயிர் நீட்கிற போராளியை விட மிகப்பெரிய போராளி என்று ரசூலா சொல்கிறார்கள். அல் முஜாஹித், உண்மையாக ஜிஹாது செய்பவன் யார் தெரியுமா? மன் ஜாஹத நஃப்ஸஹு, தன் நஃப்ஸோடு ஃபைட் பண்றவன் தான், உள்ளத்தோட சண்டை பிடிக்கிறவன் தான், அதோடு சண்டையிட்டு அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அந்த மனோ இச்சையை வென்று வாழுகிறவன் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய சன்னிதானத்திலே எழுப்புகிற பொழுது நாம் அல்லாஹுவை எப்படி சந்திக்க வேண்டும் என்றால், நாம் சொர்க்கத்திற்கு உரியவர்கள் என்பதற்கு ஒரு அடையாளத்தோடு நாம் எழுப்பப்பட வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் சொல்லுகிறான், வ அம்மா மன் காஃப, யார் அல்லாஹுவை பயந்து, மகாம ரப்பிஹி, அவனுக்கு முன்னால் நாம் எழுப்பி நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்படுவோமே என்ற அந்த அச்சத்தோடு யார் இந்த உலகத்திலே வாழ்ந்து, வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, தன்னுடைய மனோ இச்சைகளை இந்த உலகத்திலே கட்டுப்படுத்தி கொண்டு மனோ இச்சைகளை வென்று யார் இந்த உலகத்தில் வாழுகிறார்களோ அவர்கள்தான் ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, சொர்க்கவாதிகள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அவர்கள்தான் சொர்க்கவாதிகள். யார் சொர்க்கவாதிகள்? வ அம்மா மன் காஃப, அல்லாஹுவை பயப்பட வேண்டும், இறைவனை பற்றிய உண்மையான அச்சம் உள்ளத்திலே நிரம்பி இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட அச்சம்? மகாம ரப்பிஹி, அல்லாஹுக்கு முன்னால் நாங்கள் நிற்க வேண்டுமே என்ற அந்த அச்சம். ஏன்னா உலகத்தில் நாங்கள் யாருக்கு முன்னாலே நின்று பதில் சொல்ல தேவையில்ல, இது ஏண்ட லைஃப்டான்ட்டு நாங்கள் போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் அந்த லைஃபை கொடுத்தவன் கேட்பானா இல்லையா? ஆயில கொடுத்தவன் கேட்பானா இல்லையா? ஆரோக்கியத்தை கொடுத்தவன் கேட்பானா இல்லையா? கேட்கிற பொழுது அதற்குரிய பதிலை அவன் முன்னால் சொல்ல வேண்டுமா இல்லையா? இந்த மனசோடு போராடி தன் ரப்புக்கு முன்னால் நிற்க வேண்டுமே ஒரு நாள் என்ற அந்த நாளை அஞ்சியவர்கள் வாழ்ந்தார்களோ, வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, தங்களுடைய மனோ இச்சைகளை யார் வென்றார்களோ அவர்கள்தான் உண்மையான சொர்க்கவாதிகள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உள்ளத்தோடு போராடுகிற இந்த போராட்டம் என்பது சாதாரணமாக போராடி யாரும் வெல்ல முடியாது. எப்போது போராடி வெல்ல முடியும்? ஒரு ஓரஞ்சாரமாவாச்சும் அல்லாஹ்வை பற்றின பயம் இருக்கணும். அந்த பயம் இல்லாத எந்த மனுஷனும் எப்படிப்பட்ட ஹராத்தையும் பாவத்தையும் செய்வான்.
அவனுடைய உள்ளத்தில் ஒரு துளியும் கடுகளவும் இறைவனை பற்றிய அச்சம் இல்லாவிட்டால், கொஞ்சமாச்சும் ஒரு ஓரமாக கடுகளவுக்காச்சும் அல்லாஹ் பற்றின பயம் இருக்கிறவன் கொஞ்சம் அவன் உள்ளத்துல தான் அந்த நஃப்சுல் லவ்வாமா, அவனுடைய உள்ளமே அவனை பழிக்கிற ஒரு பகுதி இருந்து கொண்டே இருக்கும். அது பாவத்தை தடுப்பதற்கு ஒரு காரணமாகவும் இருக்கும். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதை நாம் நம்முடைய உள்ளத்திலே மிக ஆழமாக பதிவு செய்து கொண்டு, நாம் நம்மை இறைவன் கண்காணிக்கிறான் என்ற அந்த சிந்தனையோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும். ஒரு அதிகாரி நம்மளை கண்காணிச்சிறான்டா உலகத்தில். இந்த டிராஃபிக்கில் போகிறவனை பாருங்க, ரோட்டில் நிற்பான். ரோட்டில் நிற்கும் போது டேய் மச்சான் மாமா நிற்காண்டாம்பான். மாமா நிற்பான் அங்கே, ஆமாம் நிற்கிறான் தான். ஏன் கொஞ்சம் ரூல்ஸை மீறினா பிடிச்சி ஃபைன் அடிச்சிருவான். அந்த பயம் உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு பயப்படுறான் தானே. அதை ரூலை மீறினா கொண்டு தண்டிப்பான்னு பயப்படுறான் தானே. மனுஷன் போட்ட ரூலுக்கே மனுஷன் மீறினா தண்டிப்பான்னு பயப்படுகிற நீ, இன்ன ரப்ப கலபில் மிர்சாத், உன்னை உன்னுடைய ரப்பு கண்காணிக்கிறான்ப்பா. அனுதினமும் ஒவ்வொரு நொடியும் கண் சிமிட்டுகிற ஒவ்வொரு செகண்டும் உன்னை உன்னுடைய ரப்பு கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். நீ தப்பேலுமா அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில் இருந்து என்ற அந்த முராக்கபா என்ற சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் இருக்குமாக இருந்தால் மனோ இச்சையை வெல்ல முடியும். மனோ இச்சைகளுக்கு கட்டுப்படாமல் அதனோடு போராட முடியும். ஏன் ரோட்டில் போகும்போது மஞ்சக்கோட்டை நாம அவன் வந்து போட்ட ரூல்ஸை மீறி ஓடினாலோ அல்லது டபுள் கோடை வந்து மீறி போட்டாலோ, ஒரே கோட்டை வந்து ஆல்டெக் பண்ணி போட்டாலோ முன்னால் நிற்கிறவன் தண்டிப்பான், அரசாங்கம் தண்டிக்கும், ஃபைன் எடுக்கும் என்று பயப்படுகிற மனிதன் இந்த கோட்டை விட, இந்த அதிகாரத்தை விட பல மடங்கு அகில உலக அதிபதியாக இருக்கின்ற சர்வ வல்லமை கொண்ட இறைவன் மறுமையில் என்னை நான் அவனுடைய ரூல்ஸை மீறினதுக்கு தண்டிப்பான் என்ற அந்த முராக்கபா சிந்தனை ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும். என்னை இறைவன் கண்காணிக்கிறான், மனுஷன் கண்காணிச்சாலும் அதெல்லாம் விட்டு போட்டு துனியாவில் கடந்து போய்கிட்டே இருக்க வேண்டியதான். மனுஷனுக்கு மனுஷன் பயப்படுறதை விட தன்னை படைத்த, தன்னை அனுதினமும் கண்காணிக்கிற இறைவனுக்கு பயந்து வாழுகிற உண்மையான வாழ்க்கை தான் மனோ இச்சையோடு போராடுகிற அந்த போராட்டத்திலே வெற்றியை தரும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்த சகோதரர்களே, நாம அடிக்கடி அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய ஒரு பிரார்த்தனையை ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். இந்த பிரார்த்தனையை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி கேளுங்கள் என்றார்கள். இது முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தி. அல்லாஹுடைய தூதர் சொல்லித் தருகிறார்கள், அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, யா அல்லாஹ் என் மனசுக்கு உன்னை பற்றின அச்சத்தை பயத்தை தாயா அல்லாஹ், வஸக்கிஹா அந்த உள்ளத்தை நீ தூய்மைப்படுத்தி விடியா அல்லாஹ், அந்த ஹைரு மன் ஸக்காஹா, ஏனென்றால் உன்னை தவிர அதை யாரும் தூய்மைப்படுத்த இயலாது, நீதான் அதை தூய்மைப்படுத்துவதில் சிறந்தவன் யா அல்லாஹ். எனவே என்னுடைய உள்ளத்திற்கு இறையச்சத்தை தந்து என் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தியா அல்லாஹ் என்று நீங்கள் இந்த பிரார்த்தனையை அடிக்கடி கேளுங்கள் என்றார்கள். அந்த பிரார்த்தனை நம்முடைய மனோ இச்சைகளுக்கு ஒரு வேலியாக அமையும். இறைவனிடத்திலே அவனை பற்றிய அச்சத்தை கேட்கிறோம். அந்த அச்சத்தை என்னுடைய உள்ளத்திலே நிரப்புயா அல்லாஹ் என்று கேட்கிற பொழுது அதை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துவான். ஒரு நபித்தோழர் அல்லாஹுடைய ரசூல்கிட்ட நான் விபச்சாரம் பண்ணணும் அனுமதி தாங்கன்னு கேட்டார். ரசூல் அவரை கூப்பிட்டு கன்னத்தில் போட்டு அனுப்பியிருக்கலாமா இல்லையா? கன்னத்தில் என்னடா யார்கிட்டடா கேட்குறான்னு கேட்டிருக்கேலுமா இல்லாதா? கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் எனக்கு விபச்சாரம் பண்ண அனுமதி கொடுங்க யார் ரசூல்லாண்டு கேட்கும்போது ரசூல்லா அவரை கூப்பிட்டு சஹாபாக்கள் அடிக்க பாயும் பொழுது விடுங்கப்பா அப்படின்ட்டு அவரை கூப்பிட்டு பக்கத்தில் தோளில் கையை போட்டு சொன்னாங்க, உங்கள் உம்மாவோட மற்றவங்க விபச்சாரம் பண்ணுறதை விரும்புவீங்களா? உங்கள் தாயோடு அடுத்தவன் விபச்சாரம் பண்ணுறதை நீங்கள் விரும்ப மாட்டீங்க தானே? உங்கள் மாமியோட, உங்கள் சாச்சோட, உங்கள் மகளோட, உங்கள் சகோதரியோட அடுத்தவன் விபச்சாரம் பண்ணுறதை நீங்கள் விரும்புவீங்களா? அப்படி தானேப்பா நீ விபச்சாரம் பண்ண கேட்குற ஒரு பொம்பளையும் அடுத்தவன் தாயாக இருப்பாள், அடுத்தவன் மாமியா சாச்சா இருப்பா, அடுத்தவனோட சகோதரியா இருப்பா, இதை நீ கேட்கலுமாப்பா அப்படின்னு ரசூல்லா சொல்லிட்டு அவருடைய உள்ளத்திலே கையை வைத்து அல்லாஹுடைய ரசூல் அவருக்காக பிரார்த்தனை செய்தார்கள். யா அல்லாஹ் இவரை மன்னித்து விடு, இவருடைய உள்ளத்திலே உன்னை பற்றிய அச்சத்தை நிரப்பி விடு யா அல்லாஹ் என்று அல்லாஹுடைய ரசூலை அவருக்கு பிரார்த்தனை செய்தார்கள். அதை நாம் கேட்கணும் அல்லாட்ட. இந்த மனோ இச்சை என்பது அது ஒரு தாகம் மாதிரி. தாகிச்சா தண்ணி குடிக்கிறோம் தானே, அந்த மாதிரி தான் மனோ இச்சையும். மனோ இச்சை என்பது ஒவ்வொரு விஷயத்தையும் அதை செஞ்சால் தான் விடும். இதை செய் 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 என்று தூண்டி அதை செய்கிற வரைக்கும் அந்த இச்சை அவனை விடமாட்டாது. எனவே
அந்த இச்சையோடு போராடுவதற்கான முதலாவது வழி இறைவனை பற்றிய அச்சமும் இறைவன் நம்மை கண்காணிக்கிறான் என்ற அந்த சிந்தனையும் நம்மிடத்தில் ஆழமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த இறையச்சத்தை நாம் நம்முடைய உள்ளத்திற்கு தர வேண்டும் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதற்கான வழியை நாம் கேட்க வேண்டும். மூணாவது வழிமுறை என்னென்னா, இந்த உலகத்தில் நாம் என்னதான் ஆட்டம் பாட்டம் கூத்து கும்பாலம் போட்டாலும் ஒரு நாளைக்கு துனியாவை விட்டுட்டு போயிடுவோம். 4 பேர் பாடையில் சுமந்து போகத்தான் போகிறாங்க. அப்போ உலகத்தில் என்ன ஆட்டம் போட்டும் வேலை இல்லை. அப்போ நீங்கள் போட்ட கூத்து கும்மாளம் எல்லாம் என்ன? எவனோ ஒரு கவிஞன் எழுதி வச்சுருந்தான், ஆடிய ஆட்டம் என்ன பாடிய பாட்டு என்ன என்னமோ போட்டு எழுதி வச்சுருந்தான். அந்த போட்ட கூத்தெல்லாம் விட்டு போட்டு ஒன்றுமே இல்லாமல் வெறுங்கை அப்படி வீசிக்கிட்டு துனியாவை விட்டு போகும்போது 4 பேர் சுமந்து இந்த உடம்பை கொண்டை மண்ணில் தான் புதைச்ச போகிறாங்க. அப்போ அதை மட்டும் நம்மளோட உள்ளத்திலே ஆழமாக இருத்தி கொள்ளும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் இந்த உலகத்து இன்பங்களை தகர்த்து வீசுகிற மரணத்தை நினைவு கூறுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். உலக இன்பம்தான் இச்சை என்பது. உலகத்தின் மீது இருக்கிற ஆசை மோகம்தான் இச்சை. அந்த இச்சைகளை எது தகர்த்து வீசும் என்றால் இந்த மரணம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லத்தாத், இந்த மரணம் என்ற ஒன்றை மட்டும் நீங்கள் அடிக்கடி அடிக்கடி அதிகமாக நினைவு கூறுங்கள், அது இந்த உலக இன்பங்களை எல்லாம் தகர்த்து வீசிவிடும் என்றார்கள் ரசூலுல்லாஹ். எந்த இன்பமும் நிலைச்சாது. எத்தனை வருஷம் வாழ்க்கை வாழ போகிறோம்? நாங்கள் 100 வருஷம் வாழ்ந்துருவோமா? சரி, ஒரு 150 வருஷம் வாழ்ந்துருவோமா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்துக்கு 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது தான் ஆயுள் காலம் என்றார்கள். 950 வருஷ காலம் வாழ்ந்தவர்கள் இல்லை. ஆள்பலத்தோடு அதிகார பலத்தோடு வாழ்ந்தவர்கள் இல்லை. தன்னை விட இந்த உலகத்தில் பலசாலிகள் இல்லை என்று பெருமையடித்தவர்கள் இல்லை. யாரும் இந்த உலகத்தில் நிலைப்பதும் இல்லை, இந்த உலகம் நிலையானதும் இல்லை. எல்லோரும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு செல்லத்தான் போகிறோம் என்ற அந்த மரண சிந்தனை தான் உங்களை பக்குவப்படுத்தும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். அடிக்கடி அடிக்கடி நீங்கள் நினைவுபடுத்த வேண்டியது மரணம் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள். என்னத்தை செய்ய போனாலும் ஒன்றே மனசில் வச்சுக்கணும், மௌத்து வந்துட்டா அந்த மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை துனியாவில் கிடையாது. துனியா வாழ்க்கை அதோட முடிஞ்சிடும். முற்றுப்புள்ளி இந்த உலகத்திற்கு வைக்கப்பட்டுவிடும். முற்றுப்புள்ளியே இல்லாத ஒரு நிரந்தரமான வாழ்க்கையை நோக்கி நாம் செல்ல இருக்கிறோம் என்ற அந்த எண்ணத்தை உள்ளத்திலே விதைத்து கொள்ளும் பொழுது மனோ இச்சையோடு போராடுகிற அந்த வாழ்க்கை இலகுவாகிவிடும் சகோதரர்களே. எனவே உள்ளத்தை கட்டுப்படுத்தி இச்சைகளோடு போராடி நாம் வெல்ல வேண்டும் என்றால் நமக்கென்று ஒரு மரணம் இருக்கிறது. இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல என்பதை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக இருத்தி கொண்டு மரணத்தை நம்முடைய உள்ளத்தில் வைத்து கொண்டு மரண சிந்தனையோடு வாழுகிற சமுதாயமாக நாங்கள் இருக்கிற காலம் முழுக்க மனோ இச்சைகள் நம்மை வெல்ல முடியாது. அந்த மனோ இச்சைக்கு ஒரு வேலியாக, திரையாக, கேடயமாக மரண சிந்தனையும் இருக்கும் என்பதை கவனத்திலே வைப்போம். அல்லாஹு தாலா உள்ளத்தை வென்ற மக்களாக, திருப்தி அடைந்த மக்களாக அல்லாஹுவை சந்திக்கிற பொழுது அந்த நல்லடியார்களோடு நம்மை அழைத்து சேர்க்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியர் புரிவானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.